ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, மிளகு கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சமாக சீரகம் போட்டதும் அதுலேயே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் போட்டு சிம்மில் வச்சு கருகாமல் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சமாக ஒரு 4 இலை மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில வச்சு கருகாமல் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் நமக்கு எந்த காயும் வீட்டில் சில நேரம் இருக்காது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஈஸியாக டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோன்னா வீட்டில் பூண்டும் வெங்காயமும் இருந்துச்சுனாலே போதும், நம்ம டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம். இதில் நிறைய நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு அஜீரணமெல்லாம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் இந்த பூண்டு குழம்பு செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு 2 நாளைக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வறுபட்டதோ நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன். மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம சேர்த்தோன்னா ஈஸியாக நம்ம வதக்கி விடும்போது குழம்பும் நல்லா திக்காக வரும். அதுக்காக அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சாதான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு சேர்த்துக்கணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 போல் வெந்தயமும் சேர்த்துக்கணும். மறுபடியும் வெந்தயம், கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டை சேர்த்துக்கணும். கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெடித்த உடனே எடுத்து வச்சிருக்கிற பூண்டை நம்ம இப்போ இதில் சேர்த்து விட்டுறலாம். பூண்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறத நம்ம சேர்த்து அதையும் இது கூடவே வதக்கணும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து ரெண்டையும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லாவே கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். லைட்டாக கலர் மாறும், அந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம இன்னைக்கு சேர்த்த போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுவும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வேக விட போகிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து கொஞ்சமே தண்ணி சேர்த்தலாம். சேர்த்து நம்ம இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போதான் பூண்டு நல்லா சாஃப்டாக வேகும். நம்ம இந்த குழம்புக்கு
இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காயோட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் அஜீரணமாலாம் இருக்கும்போது இந்த குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு 3-4 நிமிஷம் இந்த பூண்டு வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிய இதுல சேர்த்து விட்டுறலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடரை இதுல சேர்த்து விட்டுறலாம். மிளகு சீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சோம்ல அதை சேர்த்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி குழம்ப கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம இப்போ புளிப்பு காரமெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆஹா, குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. குழம்பு இப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே அளவுகளோட இந்த பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.